இதுதான் வந்து அந்த மில்லட் மாவு மிக்ஸு. ராகி, கம்பு, ஒயிட் சோளம், ரெட் சோளம், அப்புறம் கோதுமை எல்லாத்தையும் சம அளவில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். தோசை சுட்டுக்கலாம், புட்டை வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த மாவில் வந்து கேக் செய்ய போகிறேன். ஒரு டீஸ்பூனுக்கு வந்து பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும், இங்கே வந்து கொஞ்சம் உப்பு வச்சுருக்குறேன். ஒரு பிஞ்சு இந்த இனிப்பு நல்லா தெரியறதுக்காக வேண்டி எல்லாம் போட்டு உப்பையும் போட்டாச்சு. மாவு ட்ரையாக இருக்கும் போதே இந்த உப்பு, சோடா உப்பு, பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடணும். 2 கப்பு மாவில் செய்ய போகிறோம். அதனால் வந்து 1.5 கப்பு சர்க்கரையை வந்து நான் இதில் போட்டிருக்கேன். கூடவே 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு திரிக்க போகிறோம். இப்போ மிக்சியில் நல்லா திரிச்சாச்சு. இப்போ வந்து அதோடு சேர்த்து 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றுறோம். 1/2 கப்பு ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில். இது வந்து ஒரு 100 ml பக்கத்தில் வச்சு ஊற்றிக்கிடலாம். இது எல்லாத்தையும் போட்டு திரும்ப மிக்சியில் போட்டு அடித்து ஒரு கூழ் மாதிரி ஆக்க போகிறோம். மிக்சியில் போட்டு அடித்தாச்சு. நல்லா அழகாக நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம மாவோடு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம மிக்சியில் செஞ்சு வச்ச மிக்ஸு இதை அப்படியே அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை மிக்ஸ் பண்ணும்போது கட்டி விழாமல் ஈவனாக ஒன்று போல் பொறுமையாக அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோன்னா ஒரு நல்ல ஒரு பதத்துக்கு மாவு வந்துடும். இப்போ இன்கேஸ் இந்த மிக்ஸோடு இந்த மாவு போதும் அப்படின்னா நமக்கு மிக்ஸிங் ஓகேவாக வந்துடும். ஒரு வேளை சில மாவுடைய குவாலிட்டியை பொறுத்து கொஞ்சம் இந்த மிக்ஸ் வந்து கட்டியாகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா பால் வந்து ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், பால் ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இது கூடவே வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ், ஒரு 3 to 4 ட்ராப்ஸில் வெனிலா எசன்ஸ் ஊற்றிட்டோம். எசன்ஸ் வேண்டாம், அந்த ஸ்மெல் பிடிக்கலாம் கூட வேண்டாம். ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி பட்டைக்கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கிறனால அந்த ஃப்ளேவரே போதும். பட் இது வேணால் சேர்த்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிண்டி கட்டி இல்லாமல் கிண்டலாம். இப்போ நம்ம அதை இந்த மிக்ஸை ஊற்றி கிண்டிகிட்ருக்கோம். இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது, இவ்வளோ டைட்டாக இருக்கக்கூடாது. ஸோ நான் கொஞ்சம் பால் ஒரு 1/2 கிளாஸ் தேவைப்படும். பட் நம்ம வந்து இன்கேஸ் பால் இல்லை அப்படின்னா கூட வந்து நம்ம இப்போ அரைச்ச மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். அதுவே வந்து நல்லா வந்து மில்கியாக வந்துருச்சு. ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு அடித்தோம்ல. ஸோ இதே வந்து ஓரளவுக்கு அந்த தண்ணி தான், நான் பால் ஊற்றலை, அந்த கழுவுன தண்ணி தான். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம். நிறையா ஊற்றிடக்கூடாது. தண்ணி கூட இருந்தால் வந்து சீக்கிரத்தில் வேகாது. கட்டியாக இருந்தாலும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிரும். ஸோ வந்து அந்த கன்சிஸ்டன்சியை காமிக்கிறேன். கிண்டி முடித்த பிறகு எப்படி இருந்தால் கேக் வந்து ப்ராப்பராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிண்டிட்டு காமிக்கிறேன். நல்லா டேப் பண்ணணும் அந்த பாத்திரத்தை. அந்த பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல் பண்ணிங்கன்னா நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும். இந்த பபிள்ஸ்லாம் உடையும். இந்த இருக்கு இல்லையா, பார்த்தீங்களா, பபிள்ஸ் உடையும். ஸோ எல்லா பபிள்ஸையும் உடச்சா தான் வந்து உங்களுக்கு வந்து கேக் வந்து கிராக் இல்லாமல் வரும். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நெய்யை வந்து தடவி வச்சுருக்கிறேன். சில்வர் பாத்திரம் பெட்டர். எனக்கு அந்த சைஸுக்கு இல்லாதனால நான் அந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன். எந்த பாத்திரத்தான் வச்சுக்கலாம். குக்கர் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா ப்ரீ ஹீட் ஆகட்டும். நல்லா ஒரு 5 minutes நல்லா ட்ரை ஆகட்டும். எடுத்து வச்ச மிக்ஸை வந்து இதில் ஊற்றணும். ஒரு 10 நிமிஷமாக அந்த மாவை ஊற வச்சுருக்கிறேன். அந்த பபிள்ஸ்லாம் போகுது பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேயே டேப் பண்ணிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு டேப் பண்ணிட்டோம். இப்படி மடிஞ்சு விழும். இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இந்த மாதிரி மடிஞ்சு விழுந்துச்சுன்னா மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கட்டியாகவும் இல்லை. கேக் மிக்ஸை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி பபிள்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கேஷ்யூஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் நட்ஸு பவுடர் இருந்தது, அதை கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். சரி, குக்கரை வந்து ஹீட்டில் வச்சுருக்கோம். செமையாக ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ முக்கியமான வந்து அந்த கேக் பாத்திரத்தை உள்ளே வைக்கும் போது கண்டிப்பாக ஹேண்டில் யூஸ் பண்ணி வைங்க. இப்போ அந்த பாத்திரத்தை வந்து உள்ளே வைக்க போகிறேன். வேக ஆரம்பிச்சிட்டுனா இந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். நல்லா அந்த எசன்ஸும் அந்த ஸ்மெல்லும் வர ஆரம்பிக்கும். அப்புறம் இன்னும் 10 minutes வச்சுருந்தோன்னா நல்லா கேக் பக்குவமாக வந்துடும். உள்ளே வந்து எதுவுமே போடலை, உப்போ மணலோ எதுவுமே போடலை. எம்டி குக்கர் சூடு பண்ணி வச்சுருக்குறோம். உள்ளே வந்து பாத்திரத்தை வச்சுட்டோம். இப்போ குக்கரை வந்து கேஸ்கட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே சிம்பிளாக மூடி வைக்க போகிறோம். அடுப்பு வந்து சிம்மரில் தான் வச்சுருக்குறோம் கடைசி வரைக்கும். ஆஃப்டர் 1 hour கேக் ரெடி ஆயிடுச்சு.
எண்டில் ஃபுல்லாக பாருங்கள் நல்லா அந்த பாத்திரத்தை விட்டு பிரிஞ்சு கிறிஸ்பி ஆயிடுச்சு. நம்ம அப்படியே அதை தட்டுக்கு இது பண்ணி மாற்றிட்டோம். எதுவுமே ஒட்டலை பாருங்கள், பாத்திரத்தை எதுவுமே ஒட்டலை, நீட்டாக வந்துருச்சு. இப்போ டேப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை எடுத்தாச்சு. கேக்கை திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா பீசஸ் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வீட்டில் ஹெல்த்தியாக கேக் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.